மேஷராசி நேயர்களை பொறுத்தவரையில் ஒரு அற்புதமான காலகட்டம். ஒரு இனிய சம்பவங்கள்லாம் நிகழும். தெய்வ அனுகூலம் மிக்க தினமாக அமையும். அதனால பார்த்தீங்கன்னா மனசுல ரொம்ப ஒரு சந்தோஷம் ஏற்படும். மனக்கவலைகள் எல்லாம் மறையும். குழந்தைகளுக்கும் ஒரு நன்மைகள் ஏற்படும். குழந்தைகள் நல்ல செய்திகள், குழந்தைகளை பற்றி நல்ல செய்திகளும் நமக்கு வந்து சேரும். சில சுப நிகழ்வுகள் நடக்கக்கூடிய நல்ல தினமாக இது அமைகிறது. அடுத்த ரிஷபராசி. மேஷராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் அஸ்வினி நட்சத்திரம். இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு தடைகள் தோன்றி மறைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. தன வரவும் ஏற்படும். பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் காதல் போன்ற விஷயங்களில் அபிப்பிராய பேதங்கள் ஏற்படலாம். சில நேரங்களில் சில சுபமான பேச்சுவார்த்தைகள் ஏற்படும் போது சில தாமதங்களும் தடைகளும் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும். கிருத்திகை நட்சத்திரங்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம். சிறப்பான ஒரு நல்ல பலன்கள் காத்திருக்கின்றன. அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு சிறப்பான தினம். புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவது, புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்குவது, சில நண்பர்களை சந்தித்து பேசுவதற்கு, சில புதிய முயற்சிகளில் இறங்குவதற்கு, தொழிலில் நல்ல மாற்றங்களை எதிர்நோக்கி அதற்கான ஆயத்தங்களில் ஈடுபடுவதற்கு எல்லாத்துக்குமே ஒரு மிக மிக உகந்த தினம். குறிப்பா நீங்க வேலை சம்பந்தப்பட்ட இதில் புதுசாக நீங்க அப்ளை பண்றீங்க, அந்த மாதிரி அதான் எனக்கு புது வேலை வேண்டும், இல்லை ஒரு கன்சல்டன்ட்டை பார்க்குறேன், அதுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பான தினமாக நாளைய தினம் உங்களுக்கு விளங்கும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது கிருத்திகை நட்சத்திரங்களுக்கு அற்புதமான பலன்கள் ஏற்படும். ரோஹிணி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் அவர்களுடைய முழு திறமை வெளிப்பட்டு பல சிறப்புகளும் உங்களை காத்திருக்கின்றன என்பதை உறுதியாக நம்பலாம். அடுத்து மிருகசீஷம். மிருகசீட நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல பலன்கள் ஏற்படும். வெற்றி வாய்ப்புகளும் சிறப்பாகவே உங்களுக்கும் அமையும். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அலையணும், மிரக்கடணும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி கொஞ்சம் வேலை பளு சற்று அதிகமாக இருக்கும். சிறு சிறு பிரயாணங்களையும் சில நேரங்களில் நீங்கள் மேற்கொள்ள வேண்டி வரலாம். ஆனால் உங்களுடைய அந்த முயற்சிகளுக்கெல்லாம் இறுதியாக நல்ல ஒரு பலன்கள் ஏற்படும். அதாவது கடுமையாக உழைச்ச அப்புறம் நமக்கு ஒரு ரிவார்டு கிடைச்ச மாதிரி நல்ல பலன்கள் ஏற்படும். அதனால எடுக்கக்கூடிய முயற்சிகள் சிறப்பான பலனை தருவதால் ஒரு நல்ல தினம் என்று இதை கொள்ளலாம். சில நல்ல செய்திகளும் உங்களுக்கு சேரும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கணும். மிருகசீட நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் நல்ல பலன்கள் ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினம். வண்டி வாகனங்கள் இதெல்லாம் பயணப்படும் பொழுது நமக்கு அறியாமல் சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸ் ஏற்படலாம். இது மாதிரி பிரச்சனைகள்லாம் வரலாம். கவனமாக செயல்பாடுகளை வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். புனர்பூச நட்சத்திரங்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம். எடுத்த காரியங்கள் எல்லாற்றிலையும் பரிபூர்ணமான வெற்றிகள் ஏற்படும். அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிணக்குகள் எல்லாம் மறைந்து இனிமையான சூழல் நிலவக்கூடிய தினம். நீங்க எதிர்பார்த்து கொண்டிருந்த தன வரவு வருவதற்கான ஒரு செய்தி சேரும், இல்ல தன வரவே சேரும். எந்த ஒரு விஷயத்திலும் நீங்க பேசக்கூடிய பேச்சுக்களும் எடுபடும். உங்களுக்கு மனசுல தைரியமும் தெம்பும் ஏற்படும். நல்ல வெற்றிகளை தரக்கூடிய ஒரு சிறப்பான தினமாக, செல்வ வளத்தை தரக்கூடிய சிறப்பான தினமாக நாளைய தினம் உங்களுக்கு விளங்குகிறது. இதில் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரங்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டமாக அமையும். பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் தாமதித்து வெற்றிகள் ஏற்படும். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ஒரு அற்புதமான தினம். எடுத்த எந்த ஒரு காரியத்திலும் திறம்பட செயல்பட்டு நல்ல பெயரை வாங்குவீர்கள். அடுத்து சிம்ம ராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சந்தோஷமான தினம். அதாவது சம்திங் ஸ்பெஷல் அப்படிம்பாங்க. அது மாதிரி உங்களை உயர்த்தக்கூடிய தினம், உங்கள் திறமைகள் வெளிப்படக்கூடிய தினம், உங்களை சுற்றி இருப்பவர்கள் உங்களை பற்றி புகழ் பாடக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக அமையும்.
அதனால ரொம்ப சந்தோஷம்தான் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம். சில அரிய விஷயங்கள் உங்கள் காதுக்கு வந்து சேரும். இதுல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது மக நட்சத்திரம். மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் செல்வ செழிப்பை தரக்கூடிய நல்ல தினமாக அமைகிறது. பூர நட்சத்திரக்காரர்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினம். உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல சந்தோஷங்களும் சௌக்கியங்களும் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. அடுத்து கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் மனசுல ஒரு சந்தோஷம் இருக்கும். சில செலவுகளை நீங்களே மனமு வந்து செய்வீர்கள். அது புண்ணிய காரியங்களுக்காக அமைந்த செலவாக இருக்கும். சில நேரங்களில் சுப செலவுகள்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பெண்ணுடைய திருமணம், ஒரு கல்விக்கு செய்யக்கூடிய உதவி, அது போன்ற விஷயங்கள்லாம் சுப செலவுகள் என்று பெயர். அந்த சுப செலவுகள் எல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல தினம். ஆத்ம திருப்தி என்பார்கள். அந்த ஆத்ம திருப்தியை தரக்கூடிய தினமாக இது அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறப்பான தினமாக அமைகிறது. ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு மன நிம்மதி, சந்தோஷம் எல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு நல்ல தினமாக அமையும். சித்திர நட்சத்திரக்காரர்களுக்கும் ஒரு சிறப்பான தினமாகவே அமையும். எடுக்கக்கூடிய முயற்சிகளில் உறுதியான வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் லாபகரமான தினம். நண்பர்களால் நல்ல உதவிகள் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். பகையை முறியடிப்பீர்கள். எந்த ஒரு விஷயத்திலையும் தனித்து விளங்கி நல்ல பெயரையும் புகழையும் பெறக்கூடிய அளவுக்கு சிறப்பான தினமாக நாளைய தினம் விளங்குகிறது. புகழை தரக்கூடிய தினம்னு குறிப்பா சொல்லலாம். இதுல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னா சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டமாக அமையும். சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சில கவன பிசகினால் சில தவறுகள் ஏற்படலாம். கவனமாக செயல்பட்டு நல்ல பெயரை வாங்கலாம். விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் புகழை உயர்த்தக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக நாளைய தினம் உங்களுக்கு விளங்குகிறது. அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தெய்வ அனுகூலம் மிக்க தினம். செய்யற தொழில சில புதிய செய்திகள் வந்து சேரும். நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து நம்ம விடுபடுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் எல்லாம் தென்படலாம். நம்ம எதிர்பார்க்காத ஆனால் நமக்கு மனதுக்கு இனிய நல்ல மாற்றங்களை எல்லாம் தரக்கூடிய தினமாக நாளைய தினம் விளங்கும். அதனால வரக்கூடிய செய்திகளாலும் சில விஷயங்கள் நண்பர்கள் நமக்கு சொல்வதாலும் நமக்கு மனத்தெம்பும் தைரியமும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய நல்ல தினமாக அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரமான விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டம். அனுஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று கவனமாக செயல்பட வேண்டும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமான காலகட்டமாக அமையும். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் கை கொடுக்கக்கூடிய தினம். நல்ல மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். செய்கிற தொழில சில நன்மைகள் ஏற்படும். சில எதிர்பாராத நல்ல மாற்றங்கள், இனிய சூழல்கள் இதெல்லாம் ஏற்படக்கூடியதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. அற்புதமான தினம். புதுசா தொழில் தொடங்குவதற்கோ இல்லை அதை பற்றிய பேச்சுவார்த்தைகள் எடுத்து பேசுவதற்கோ சிறப்பான தினமாக நாளைய தினம் உங்களுக்கு விளங்கக்கூடும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது மூல நட்சத்திரம். மூல நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு பிரச்சனைகள் தோன்றுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. பூர நட்சத்திரக்காரர்கள் சற்று கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு தினமாக அமைகிறது. உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டமும் சிறப்பான வெற்றிகளும் காத்திருக்கின்றன. அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்தவரையில் ஒரு சந்திராஷ்டம தினமாக வருவதால் ஓரளவுக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினம். குறிப்பாக
நீங்க பிரயாணங்களை மேற்கொள்ளும் பொழுது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். எதிர்பாராத சில பின்னடைவுகளும் சில பிரச்சனைகளும் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. அதே மாதிரி சில நேரங்களில் நமக்கு வரக்கூடிய சில விஷயங்கள் உண்மையா பொய்யா என்பதை சரிபார்த்து செயல்படணும். சில நேரங்களில் சில பொய்யான தகவல் கூட நம்ம மைண்டை அப்செட் பண்ணோம். அதனால அந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டிய தினம். மற்றபடி சிறப்பான ஒரு எதிர்பார்ப்புகளுக்கெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு நல்ல தினமாக கூட இது அமைந்துவிடும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது உத்திராட நட்சத்திரங்களுக்கு அற்புதமான காலகட்டமும், திருவோண நட்சத்திரங்களுக்கு தெய்வ அனுகூலமும் சிறப்புகளையும் தரக்கூடிய தினமாக அமையும். அவிட்ட நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் தெய்வ நம்பிக்கை கை கொடுக்கும் நல்ல தினமாக இது அமையும். அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில சுபமான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் வருவதற்கான ஒரு காலகட்டத்தை காண்பிக்கிறது. நீண்ட நாள் திருமணமே நடக்காதவர்களுக்கு திருமணங்கள் நிச்சயிக்கப்படுகிற விஷயம். சில நல்ல மாற்றங்களை எதிர்நோக்கி இருக்கும் பொழுது அந்த நல்ல மாற்றங்களுக்கான செய்திகள் வந்து சேரக்கூடியது. சில நேரங்களில் ரொம்ப நாளாக பிணக்குகள் இருந்ததெல்லாம் தீர்ந்து காதல் போன்ற விஷயங்களில் வெற்றி வாய்ப்புகள் ஏற்பட்டு சந்தோஷங்களை தரக்கூடிய நல்ல தினமாக விளங்குகிறது. தொழிலையும் சிறப்பான மேம்பாடுகள் கிடைக்கும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அவிட்ட நட்சத்திரங்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்படும். சதய நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் மனக்குழப்பங்கள் ஏற்பட்டு விலகும். பூரட்டாதி நட்சத்திரங்களுக்கு அற்புதமான காலகட்டம், சிறந்த லாபங்களை எதிர்பார்க்கலாம். அடுத்து மீன ராசி. மீனராசி நேயர்களை பொறுத்தவரையில் ஓரளவுக்கு உடல் நலத்தில் அக்கறை செலுத்த வேண்டியது அவசியம். சில நேரங்களில் நமக்கு வேண்டாதவர்களாலோ எதிரிகளாலோ சிறு சிறு தொல்லைகள் வந்து சேருவதற்கான காரணங்கள் உண்டு. மனசுல சில குழப்பங்கள் சில நேரங்களில் ஏற்படுவதற்கான ஒரு காலகட்டமாக இருப்பதால் நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயத்திலையும் கவனமாக செயல்பட வேண்டும். அவாய்ட் டேக்கிங் ரிஸ்க்னு ஆங்கிலத்தை சொல்லலாம். அது மாதிரி சில பிரச்சனைகளை உண்டு பண்ணக்கூடிய விஷயங்கள்லேருந்து விலகி இருப்பது நல்லது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது பூரட்டாதி நட்சத்திரங்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சிறு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினம். ரேவதி நட்சத்திரங்களுக்கு சிறப்பான நல்ல பலன்கள் ஏற்படுவதற்கான ஒரு சிறப்பான காலகட்டமாக இது தென்படுகிறது.